இன்னுமே நாங்க தான் ஃப்ரேமுக்குள்ள நிக்கணும், நீங்க ஃப்ரேமை மாத்தவே மாட்டீங்க. ஓகே, மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள், நெருங்கிய நண்பர்கள், முன்வரிசையில் நிறைய எழுத்தாளுமைகள் இங்கும் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் மனுஷுடைய கவிதை ஸ்டைல்லையே சொல்லணும் அப்படின்னம்னா, தோழர் பவா அவர்கள் சமீபத்தில் சொல்லி ட்ரெண்டிங்கில், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருந்த அந்த கவிதை, எல்லாரும் ஊருக்கு பண்டிகைக்கு போயிட்டாங்க. அந்த கவிதை ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. ஆனா இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் இங்கதான் பண்டிகை. அத மனுஷ் ரொம்ப அழகா அவருடைய கவிதைகள்ல சொல்லியிருப்பாரு. உங்க அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு யமுனா வாழ்ந்த வீடு. கிட்டத்தட்ட என் வாழ்க்கையெல்லாம் யமுனா வாழ்ந்த வீடாதான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதுல கீழே கேப்ஷன் என்னன்னா, துக்கம்பாளையம் தெரு கும்பகோணம் அப்படின்னு. இப்பதான் கேட்டேன், உண்மையா அப்படி ஒரு தெரு இருக்கா? நான் கும்பகோணத்துக்குலாம் போயிருக்கேன், அங்க இருக்கான்னு தோழர் பவாவும் சொன்னாங்க, மனுஷும் சொன்னாங்க, அப்படி ஒரு இடம் இருக்கு. இன்னும் தோழர் பவா கூட ஒரு வரி சொன்னாரு, எங்க ஊருக்கு வர்ற பஸ்ல எல்லாம் யமுனா சாயல்ல பெண்கள் இருப்பார்களான்னு தேடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த யமுனா வாழ்ந்த வீடு இந்த புத்தகம் முழுக்கவே நிறைஞ்சு கிடக்குது. எப்படின்னா, இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய 100 கவிதைகளை நான் 4 விதமா பிரிச்சு பார்க்கிறேன். ஒன்று, நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க, மனுஷ் ரொம்ப விரும்பி உட்கார்ந்துருப்பார், நிறைஞ்சு உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மழை அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று, எனக்கும் மிகவும் பிடித்த ஒன்று. அவர் மழை குறித்த அவ்வளவு கவிதைகள் இதில் எழுதி இருக்கிறார். அந்த கவிதைக்குள்ள அப்புறம் போறேன். இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிவு, துரோகம், ஏமாற்றம், நம்பிக்கையின்மை, அயற்சி, மனிதர்களோட பழகி பழகி அயர்ந்து போற தருணங்கள், இது பற்றின கவிதைகள் தான் இதுல ஃபுல்லா கொட்டி கிடக்குது. அப்புறம் இன்னொரு வெர்ஷன் டிஜிட்டல் வெர்ஷனா கவிதைகள் இதுல இருக்கு. இதை 3 பகுதியா பிரிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, மழை குறித்த கவிதைகளை எப்படின்னா, எனக்கும் மழை பிடிக்கும். ஒரு பத்திரிகையாளராக மழை செய்தியை அணுகுவது வேறு. ஒரு இரவு முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நான் KK நகர் வீட்டில் பால்கனியில் ஜன்னல் இரும்பு கம்பிகள், அந்த இரும்பு கம்பிக்கு நடுவில் இந்த மலை கம்பிகள், மலை சாரல், அந்த இது கம்பி கம்பியாக தானே நமக்கு தெரியும். இது ரெண்டையும் ஒரே ஃப்ரேமில் வச்சு வெறும் கம்பி கிட்ட ஒரு ஃபோட்டோ தாங்க போட்டேன். ஆனால் அவ்வளோ திட்டு நான் கீழே, ஓ நீ பால்கனில இருந்து மழையை ரசிப்பது கூட குற்றம், அதுவும் நானும் மனுஷன் ரசிச்சிடக்கூடாது. எங்களை மாதிரி ஆட்கள் பொது வெளியில பத்திரிகையாளர்களாக படைப்பாளிகளாக இருக்கிறவங்க ரசிச்சிட்டோம்னா அது அவ்வளவு பெரிய மகா குற்றம். அப்ப இவர் இந்த மழையை எப்படி பாக்குறாரு அப்படின்னு இதை எழுதும் போது எனக்கு அது நினைவுக்கு வந்துச்சு. ஏன்னா டெய்லி நாங்க 2 பேருமே நிறைய அடி வாங்குறவங்க. நாங்க திருப்பி அடிச்சோங்கிறத விட அடி வாங்கினது தான் ரொம்ப அதிகம். மனுஷ்யபுத்திரனை, நான் அந்த அடி வாங்குறதுக்காக இந்த அறிமுகத்தை சொல்றேன். மனுஷ்யபுத்திரனை என்னை அவருக்கு தெரியாமல் நான் 30 ஆண்டுகளாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் கிராமத்துல சென்னைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்தனா, அதுல மனுஷுடைய வார்த்தைகளுக்கும் அந்த சொல்லுக்கான ஆளுமையும் தான் என்னை இழுத்துட்டு வந்ததுல அவருடைய பங்கும் இருக்கிறது. அது அவருக்குமே தெரியும். மனுஷாக எனக்கும் அவருக்கும் ஒரு 21 ஆண்டு கால பந்தம். 2 பேரும் ஊடகத்துல ஒன்னா தினமும் செய்திகளை பேசக்கூடியது, எழுதக்கூடியது, டிபேட்ல பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பக்கம் அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆவேன். ஒரே நாள்ல ஒரு முக்கியமான செய்தி நேர்ல நாம ஒரு செய்தி அறையில காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நாம உட்காந்து ஒரு செய்தியை வழங்குறதுக்கும், இதே மாதிரி 4 செய்தி சேனலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் சார்ந்த கூட்டங்களுக்கு போயிட்டு உயிர்மைக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் நள்ளிரவு அந்த டே பத்தி, ஏன்னா அவருடைய கவிதைகள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோடயே இருக்கும். வெறும் அதை வெறும் கவிஞனா வெறும் புனைவா மட்டுமே இருக்காது. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, இப்ப கூட தோழி ரோஹிணி சொன்னது மாதிரி அந்த கூட்ட நெரிசலில் இறப்பது அப்படிங்கிறது 2025 அதிக கூட்ட நெரிசல்ல இறந்ததுங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நாம இன்னைக்கு ஆவணப்படுத்த வேண்டிய, கவனிக்கக்கூடிய ஒன்று. இந்த இதெல்லாம் நம்ம கவனத்திலே பெறாதது, ஆனால் அவர் கவிதையில் அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார். இப்படி எல்லா விஷயத்துக்கும் இவருக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு யோசிப்பது உண்டு. மழை குறித்து இவர் சொல்றாரு, மழை வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகள்லாம் உடனே டிவி பார்ப்பாங்க. டிவி பார்த்தோன்னு என்ன தோணும் எல்லாருக்கும் அப்படின்னா லீவு விடுறாங்களா அப்படிங்கிறது தான் பிள்ளைகளுடைய தேவையா இருக்கும். மழை நின்றுச்சுன்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கும்.
ஆனால் மனுஷுடைய வருத்தம் எப்படியா இருக்குன்னா, இடுப்புல வச்சிருக்கிற புள்ளைய கீழே இறக்கி விடுற மாதிரியான ஒரு வருத்தம் அப்படின்றாரு. மழை நிக்கிறத இடுப்புல குழந்தைய வச்சிருக்கிற ஒரு பாசத்தோட அரவணைச்சு வச்சிருக்கிற ஒரு தாய் கீழே இறக்கி விடுறது எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயமோ அந்த மாதிரி அவர் அதை சொல்றார். இன்னொரு இடத்துல இதே மழை நிக்கிறத எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாளில் எத்தனை பிரிவுகளை தான் தாங்குவது, ஒரு நாளில் எத்தனை பிரிவுகளை தான் தாங்குவது அப்படின்னு சொல்றாரு. இப்படி நாம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வார்த்தைக்குள்ள இருந்தும் வந்து நான் ரொம்ப ரசிச்ச உடைய எல்லா வார்த்தைகளுக்குள்ளேயும் அவருடைய ஒரு விளையாட்டுன்னு ஒன்று இருக்கும். அது அவருடைய பார்வையுடைய இதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப இது பண்ணது வந்து ஒரு அம்மாவுடைய தங்கையுடைய இறப்பு குறித்து ஒரு கவிதை இதில் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வந்து ஒரு சித்தி, அந்த சித்தியுடைய இறப்புக்கு நம்ம போக முடியலைன்னா அதை வந்து நாம் எப்படி பார்ப்போம், நம்ம ஃபோனில் சொல்லுவோம், அழுவோம், அவங்கள பற்றின நினைவுகளை மீட்டெடுப்போம். இப்படி அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க, சித்தி வந்து 42 வயசில் இறக்குறாங்க. அப்படிங்கும்போது அம்மாவோட சித்திக்கு வயசு அதிகம். இந்த பார்வை எப்படி வருது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அம்மா விட கூட நாட்கள் வாழ்ந்த அடிப்படையில் சித்தி முதியவராக அந்த இடத்துல பார்க்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இந்த ஃப்ரேஸ் வந்து நாம யாருமே யோசிக்காத ஒரு ஃப்ரேஸ். நமக்கு சித்தி சித்தி தான், அம்மாவுக்கு அப்புறம் பிறந்தவ, அப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் அதற்குள்ள ஒரு எழுத்தாளனுடைய பார்வை, ஒரு படைப்பாளனுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய இடம். அந்த யமுனா வாழ்ந்த வீடு ஒரு பெரிய நீண்ட கவிதை. அதுல கடைசியான வரிகளை நான் இன்னொரு ஒரு கவிதையோட அதை மட்டும் வாசிக்கிறேன். யமுனா வாழ்ந்த வீட்டை தேடித்தான் பாபுக்கள் போகிறார்கள், பாபு வாழ்ந்த வீட்டை தேடி யமுனாக்கள் அலைந்ததாக ஒரு கதையும் எழுதப்பட்டதில்லை. கதை தான் எழுதல மனுஷ், ஆனா நாங்கெல்லாம் போறோம், அது சொல்ல மாட்டோம் வெளியில. நினைவுகளற்று வாழும் யமுனாக்கள் தான் நம் நெஞ்சில் என்றும் நிலைத்து விடுகிறார்கள் அப்படின்னு. இந்த கவிதையை படிச்சோனே சமீபத்தில் ஒரு சர்வதேச பயணம், 18 மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ரோமிங்லாம் நம்ம பேக்லாம் போட்டுட்டு போனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய என்னமோ வெப் சீரிஸ் பார்க்குறேன். நடுவில் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், ரீல்ஸில் வந்து தோழர் பாரதி கிருஷ்ணகுமார் வந்து இவருடைய கவிதை குறித்து நினைவில்லையா அப்படிங்கிற ஒரு கவிதை அது குறித்து பேசுறாரு. அதுல வந்து எப்படி முடிக்கிற அந்த வரி தான் ரொம்ப முக்கியம். நிறைய நான் உன்கிட்ட பேசினது நினைவில்லையா, நாம 2 பேரும் அங்க போனது நினைவில்லையா, நீ இதை சொன்னது நினைவில்லையான்னு தொடங்குற அந்த கவிதை முடியும் போது இப்படி முடியும். ஒரு இல்லாமல் போல ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவது ஒரு கற்சிலைக்கு அந்த கல் பிரிந்து வந்த மலையை நினைவூட்டுவது போல. அந்த ஃபைனல் டச் இருக்குல்ல, அவருடைய கவிதைகள்ல வந்து எல்லா கவிஞர்களுக்கும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா அந்த கிளைமேக்ஸ் டச் கொடுக்கறதுல தான் பிரச்சனை வரும். ஆனால் மனுஷ்க்கு அதுவும் ரொம்ப சரளமா அந்த மலையிலேருந்து அந்த கல் உருண்டு வர்ற மாதிரி அவ்வளவு சரளமா அதை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது ஒரு கற்சிலைக்கு அந்த கல் பிரிந்து வந்த மலையை நினைவூட்டுவது போல. இந்த வரியை நள்ளிரவு ஊரே தூங்கிட்டு இருக்கலாம், இருட்டுல நான் மட்டும் மொபைல் வெளிச்சத்துல ஹெட்ஃபோன் போட்டு ரீல்ஸ்ல, அதுவும் வந்து தோழர் பாரதி கிருஷ்ணகுமாருடைய வரிகளில் அதை கேட்டுட்டு இருக்கேன் நான். அந்த நொடி வந்து கூட அதாவது அவர் தூங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் தூங்குறது மட்டும் இல்ல, அவருடைய கவிதைகளை வந்து இங்க நிறைய பிசாசுகள் நாங்கள் இருக்கிறோம், இதுல வந்து போட்டியெல்லாம் இருக்கும், யாரு முதல்ல ஹார்டின் போடுறது அவருடைய கவிதைக்கு நடுவுல அப்படின்னு. இப்ப தமிழச்சி சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. டெய்லி அவரும் நைட்ல கவிதை எழுதுறாரு, இந்த புள்ளதான் ஃபர்ஸ்ட் ஹார்டின் போடுதுன்னா அதுக்கு ஒரு தியரி எழுதப்படுமே அப்படின்னு, யாராவது போடுங்கப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்பா, நாங்களும் அடுத்து போடணும்பா. நமக்கு முன்னாடி ரெடியா இருக்கும் கவின் மலர், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது, ஃபர்ஸ்ட் ட்வாயிங்னு ஹார்டின் விழும். நமக்கு வண்டியில ஏற கவின் இருக்கு, வா போவோம் அந்த வண்டியை பிடிச்ச அப்படின்னு. நள்ளிரவில் தனித்து இருக்கக்கூடிய எங்களை போன்ற பிசாசுகளுக்கு அவருடைய கவிதைகள் தான் துணை, எங்களுக்கு வழித்துணையா எங்களை அந்த நள்ளிரவை கடக்க வைப்பது, தனிமையை கடக்க வைப்பதற்கு மனுஷுடைய கவிதைகள் தான் இந்த 21 ஆண்டுகளாக குறிப்பா எனக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மேடையில் பகிராமல் வேற எங்க போய் சொல்றது. இதை மனுஷ்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இங்க உள்ளவங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா. இன்னொரு கவிதை இனிமை கொண்டிருந்த நாள் அப்படிங்கிற ஒரு கவிதையில அவர் முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார். அவளை இறுக அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது, அணைத்துக் கொள்ள முடியாத தொலைவில் அவள் இருந்தாள் அப்படின்னு முடிக்கிறாரு. நம்ம நிறைய பேரோட பழகுவோம், சில பேர்கிட்ட வந்து
உதவி கேட்கணும்னு நினைப்போம். ஆனால் உதவி கேட்டுட்டா அந்த அன்பை வந்து அவங்க இதுக்கு இந்த உதவிக்காக தான் நம்ம அன்பு, ஏன்னா அந்த கவிதை முழுவதும் அப்படிதான் இருக்கும். உதவிக்காக அன்பை வந்து நம்ம அன்பா இல்லை உதவி கேட்கறதா அப்படிங்கிற இடத்துல நான் நிறைய இடங்கள்ல தடுமாறி நான் அந்த உதவியை கேட்காம கடந்து வந்திருக்கேன். அவர் அதை குறிப்பிடுகிறார். ஏன்னா இங்க உரிமைகளற்று வருகிற அன்பு இருக்கு இல்லையா, உரிமை இருந்தா அன்பு இருக்குமான்னு இன்னொரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல. அது அவங்கவுங்க பிரச்சனை, எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா அப்படி உரிமைகளோடு இருக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புல கேட்கப்படுற கேள்விகள் வந்து எந்த நீதி தராசுலையும் அளக்கவே முடியாத ஒன்று. ஆனால் அன்புக்காக மட்டுமே பழகக்கூடியவர்கள்ட்ட நீங்க ஒரு உதவியை கேட்கும் போது அந்த அன்பு தராசுல கீழே இறங்கிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த அச்ச உணர்வு தான் இந்த கவிதை. எல்லா கவிதையும் நான் இங்க வாசிட்டா உள்ள போய் படிக்க மாட்டேன், வாங்க மாட்டீங்கல்ல, அதனால நான் ஒரு சில கவிதைகளை மட்டும் இங்க வந்து பேசுறேன். அப்புறம் நம்பிக்கையின்மை குறித்து நிறைய எழுதியிருக்கிறார் இதுல. அதாவது அவருக்கு நம்பிக்கையின்மை இல்லை, அவர் பார்க்கிற மனிதர்கள். நானும் அவரும் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு 3-4 வருடம் டெய்லி காலையில 2 பேரும் ஒரு நாள் விடாம உட்காந்து கலைஞர் தொலைக்காட்சியில வந்து செய்திகள் குறித்த ஒரு அலசலை நாங்க நேரலையில கொடுத்துட்டு இருப்போம். அப்ப நாங்க 2 பேரும் செய்தி குறித்து பேசினதை விட, இப்ப தமிழச்சி கூட சொல்லிட்டு போனாங்களா, எல்லாவற்றையும் பகிரக்கூடிய, ஆறுதல் கூறக்கூடிய அப்படின்னு. அதாவது அவர் எப்படின்னா கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் அவர்களே என்ன மாதிரி நிறைய தோழிகள் அல்லது தோழர்கள் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பாவம் செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த பாவம் செஞ்ச குறையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அவர் பாவ மன்னிப்பு வழங்க மாட்டார். அதையெல்லாம் உள்ளார வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நம்மளை திரும்ப வேற எனக்கு என்னன்னா இது எல்லாமே யூனிவர்சல். தமிழச்சி சொன்ன அந்த யூனிவர்சல் டோன் எல்லாருக்கும் பொருந்தும். இது நமக்கு மட்டும்தான் எழுதியிருக்காரா, இல்ல எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில இருக்கு. உலகமே இப்படிதான் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு இன்னைக்கு நவீனத்துல இந்த நவீன இலக்கியத்தை படிக்கிற அத்தனை பேருக்கும் தோன்றக்கூடிய சமகால ஒரு கவிஞனை வந்து எப்படி எல்லார் மனசையும் ரீட் பண்ண முடியுது. இப்ப கூட இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு 10 கவிதையை நேரம் யோசிச்சிருப்பாரு இந்த சூழலை வச்சு. அப்படி ஒரு மனிதர் வந்து எப்படி எல்லாருக்கும் ஒரு ரிஃப்ளெக்டாலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்க முடியுது அப்படின்னு நான் பல முறை யோசிச்சிருக்கேன். அது ஆனா வந்து இதுக்கு என்ன எப்படி வந்து அவரால் இது இவ்வளவு வந்து அதுக்கான வழியே இல்லாம அவரால் இவ்வளவு வேலையையும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். சமீபத்தில் அவருடைய ஏஐ சார்ந்த படங்கள் வெளிவந்தது. அது ஒரு மிட் நைட்ல தான் அவரும் என்னமோ நைட்ல தான் அதெல்லாம் போஸ்ட் பண்றாரு. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி அது ரொம்ப ஒரு 1:30 மணி இருக்கும். நான் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பரபரப்பு, அது ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது. அதை வந்து எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் கால்கள் குறித்த அவ்வளவு கவிதைகள் இதற்கு முன்பு எழுதியிருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த சில வரிகள்லாம் இருக்குது. அதில் மிக முக்கியமானது வந்து அவர் வந்து முடிக்கும் போது நிறைய கவிதைகள் எப்படின்னா, நான் வந்து பார்க்காம நடந்து போனேன். அது ஒரு பீச்சில் போய் அவர் கால் நனைக்கிறது குறித்த ஒரு கவிதையை வந்து என்னன்னா, அவரை போய் நினைக்க முடியாதுங்கிற அந்த இடத்துல இருந்து சொல்லும் போது கூட நான் திரும்பி பார்க்காமல் நடந்து போனேன். இப்படிதான் அவருடைய கவிதைகள் முடியும். அப்படி சொன்னவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தேசிய கீதத்துக்கு நான் எந்திரிச்சு நிக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை, என்னுடைய பிரச்சனை அது இல்லை அப்படின்னு. ரொம்ப நான் இருக்கையில் இருந்து கொண்டே நான் மரியாதை செய்யலாம், என் நாட்டுப்பற்றை காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சர்காஸ்டிக் இருக்குல்ல, ஒருவர் எப்படி பார்க்கறது, 2 டோன்லையும் பார்க்கறது இருக்குல்ல. ஒரு பக்கம் அதை ரொம்ப பெயினா பார்க்கறது ஒண்ணு, இன்னொரு பக்கம் வந்து இதை வந்து ரொம்ப அவர் வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படி சர்காஸ்டிக்கா கடந்து போவ எங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அவர் அப்படிதான் கடந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா அதுல கவனிக்கக்கூடியது. இயேசுநாதர் மெனு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னங்க இட்டாலியன் குசைன், பிரெஞ்சு குசைன் இதெல்லாம் தெரியும், இது என்னங்க இயேசுநாதரின் மெனு அப்படிங்கிறது? அந்த மெனு என்னைக்குமே மாறாது. நீங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அந்த மெனு அப்படியே தான் இருக்கும். அது ஒன்றுமல்ல, ஒரு ரொட்டியும் சிறிய ஒயினும். இயேசுநாதருடைய மெனுனா அதுதானே இல்லையா? ஒரு சின்ன ரொட்டியும் ஒரு ஒயினும், ஒரு சிறிய அளவிலான ஒயினும். அது வந்து எப்படி அவர் அப்படி இயேசுநாதருடைய மெனு அப்படின்னு அதை யோசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு 20ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறதுல கடைசி வரி மட்டும் நான் அப்போ அதை படிக்கும்போது யோசித்தேன். வருஷம் நிறைய துரோகங்கள் கூட இருக்கிறவங்க, நட்பு, அன்பு, காதல், இப்படி பல பேர்ல நாம் அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் சொல்றாரு, புதிய துரோகங்கள் நிகழும் போது பழைய துரோகங்கள் மறந்து போகின்றன அப்படின்னு சொல்றாரு. நானும் யோசிச்சு பார்க்குறேன், இப்படிதான் 21ஆம் நூற்றாண்டில் பழையன கழிகின்றன, புதியன புகுகின்றன அப்படிங்கிறாரு. துரோகம் அங்கேயே தான் இருக்கு, மனிதர்கள் தான் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவங்க செய்யற ஸ்டைலும் டெக்னாலஜிக்கு ஏற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம்
இங்க கூட சொன்னாங்க, அவர் வந்து எல்லாரோடையும் இருக்கிறாரு ஆனா தனியா இருக்கிற மாதிரின்னு. அதையே ஒரு கவிதையா சொல்லியிருக்காரு. நான் அதை தான் இவ்வளவு நேரம் தேடினேன், அந்த கவிதையை நம்ம கரெக்டா சொல்லிடணும் இன்னைக்கு. நிறைய பேருடன் இருக்கும் நாளில்தான் நமக்கு யாருமே இல்லை என்ற தனிமை தோன்றி விடுகிறது. யாருடனும் இல்லாத நாட்களில் நமக்கு எங்கோ யாரோ இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையாவது மிச்சம் இருக்கிறது. இப்படி நிறைய கவிதைகளை சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து அது ஏதோ ஒரு அந்தரங்கத்தை பார்க்குற மாதிரி, இன்னொருவருடைய அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கறதுக்காக தானே வைக்கிறோம் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு அந்தரங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு நேரமின்மை இல்லை, அது ஒரு தோணவே தோணாது. நான் பார்த்ததே இல்லை இப்படியான ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக நான் பார்க்கவே இல்லை. அவர் வாட்ஸ்அப் குறித்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை முதலில் காண்பவர்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இதோட வந்து ஒரு விஷயத்தையும் நான் சேர்த்து ஒப்பிட்டு சொல்கிறேன். ஏதாவது ஊடக தோழிகள் தோழர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு நண்பர், அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் உடனே பார்த்துருவாராம். பார்த்ததுனாலே அவருக்கு பேரே ஜஸ்னவ். அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்களோ அவங்கள ஜஸ்னவ் அப்படின்னு காமிக்கும். அவருக்கு பேரே பட்ட பெயரே ஜஸ்னவ் என்று வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், எல்லாரும் ஒரே அந்த சம்பவம் பற்றி எல்லாரும் ஒன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறாளுங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம், அக்கா வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா, ஏய் ஜஸ்னவ் ஜஸ்னவ் அப்படின்னு சொல்லிக்கிறாளுங்க. எனக்கு புரியல அந்த டோனு. அப்புறம் சொன்னா, அது ஒரே ஆளுதான்க்கா, அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு, நாளைக்கு வந்து இது வேலையில ரியாக்ட் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு. ஏன்னா நிறைய ஸ்டேட்டஸ்கள் தான் பஞ்சாயத்துகளுக்கு ஆஃபீஸ் அரசியலுக்கு வந்து ஒரு முக்கியமான டூலா இருக்கும். ஸோ எனக்கு அப்பதான் தெரிஞ்சது இந்த ஜஸ்னவுக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கா அப்படின்னு. அதை வைத்து இவர் வந்து ஒரு கவிதையே எழுதியிருக்கிறார், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் முதலில் காண்பவர்கள். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் வச்சு பார்ப்போம். நைட் 1:30 மணிக்கு இதை படிக்கும்போது வைக்கிறேன். யாராவது நாளைக்கு இதை யார் முதல்ல அந்த ஜஸ்னோவை பார்க்குறாங்களோ அவங்கள சொல்லுவாங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6000 நம்பர் இருக்கு என்கிட்ட. நாம ஏதாவது ஒன்று பழக்கியிருந்தா தானே இந்த புள்ள வைக்கணும், அது யாராவது வந்து பார்ப்பாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே பார்க்கலங்க. 0 வியூஸ். இப்போ எடுத்து பார்த்தா கூட 0 வியூஸ்ல இருக்கு. ஏன்னா நான் ஸ்டோரி வைக்க மாட்டேன், ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். இவ்வளவுக்கும் டிஜிட்டல்லையே இயங்கக்கூடிய ஒரு ஆள், நமக்கு தனியா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறதுனால நம்ம அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால தனியா நான் அதை செய்யறதே இல்லை. அதை செய்யறதுனால இதுல ஒரு பகையெல்லாம் வரும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்னு ஒன்று வந்தப்ப நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில பேர் வந்து ஸ்டேட்டஸை பார்த்துட்டு பேசுவாங்க. நமக்கு நேரம் இல்லாமல் யார்கிட்டயாவது பேசாமல் போயிட்டோம் வாட்ஸ்அப்லனா, இது உடனே இது ஆட்டிடியூடு, இது திமிரு அப்படின்னு நமக்கு பேர்லாம் வரும். இதுக்கு எதுக்கு ஒரு ஸ்டேட்டஸை வச்சு இருக்கிற பகையை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்குவானே, அதுக்கு ஸ்டேட்டஸே வைக்காம இருந்துருவோம் அப்படின்னு இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் மிக்சர் சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம. ஆனால் அவர் அதை ஒரு அழகான கவிதையாக வடித்திருக்கிறார். அப்புறம் அந்த நான் ஏற்கனவே ஏஐல சொன்னல, அதை வந்து அவருடைய கவிதையில, என் மனதை விட்டு ரொம்ப தூரம் போய்கொண்டிருக்கிறாய், கொஞ்சம் தாமதி, கொஞ்சம் மெதுவா செல், ஒரு சக்கர நாற்காலியை வைத்துக்கொண்டு அவ்வளவு வேகமாக என்னால் பின்தொடர்ந்து வர இயலாது. இன்னைக்கு விட்டா அவர் புல்லட் ஓட்டிட்டு இருக்காரு ஏஐல, இனிமேலுக்கு வந்து புல்லட்ல வந்து நான் உன்னை பிடிச்சிடுறேன் அப்படின்னு இன்னொரு கவிதை அவர் அதுக்கும் எழுதுவார். நான் வந்து மாற்றியெல்லாம் ஒட்டி வச்சுருந்தேன் டைமுக்காக, அதனால் எல்லாத்தையும் இங்கே படிக்க முடியாது. அதனால் ஒரு சிலதை மட்டும் நான் படிச்சுட்டு என்னுடைய நேரத்தை முடிச்சுக்கிறேன். நம் தலைகளை மிதிப்பவர்கள்னு ஒரு தலைப்பு. நீங்கள் இதில் படிக்கும் போதில் ஆமா இல்லை அப்படின்னு தோணும். எனக்கெல்லாம் எல்லாமே சேம் பிளட்டாகவே இருந்துச்சு. காதுலேருந்து ரத்தம் வளைஞ்சு அது பக்கம் ஒரு வெள்ளமாக ஓடிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சேம் பிளட் கவிதைகள். நம் தலைகளை காலால் மிதிக்க முடியும். நம் தலைகளை யாரால் காலால் மிதிக்க முடியும்? யாரை நம்பி தோள்களில் ஏற்றி கொண்டோமோ அவர்களால் தான். யாரை நம்பி தோள்களில் ஏற்றி கொண்டோமோ அவர்களால் தான். எந்த பாதங்களை அவ்வளவு மனம் கனிந்து முத்தமிட்டோமோ அந்த பாதங்களால் தான். நம் தலைகளை நம் எதிரிகளால் ஒருபோதும் நெருங்கவியலாது. இதோட நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று ஒப்பிட்டும் சொல்ல விரும்புகிறேன். டிபேட்டில் உட்காந்துருப்போம், இங்கே கூட கேட்டாங்க, அவங்க எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து டிபேட்டில் வேற ஒரு ஃபேஸில் இருப்பாருன்னு. நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஆப்போசிஷன் ஐடியாலஜியில் ஒரு பால் வரும்போது அதை வாங்கி மனுஷ் பக்கம் பாஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சைலண்டாக இருப்போம். மனுஷ் பார்த்துப்பார் அந்த கிரவுண்டை, அவர் ஆடி எப்படியும் கோலை போஸ்ட் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உட்காந்துருப்போம்.
அவர் பேச ஆரம்பிச்சவனே, அது வரைக்கும் மனுஷபுத்திரனா தான் எல்லாருக்கும் தெரியும். நேம் கார்டு அவருக்கு இன்றைக்கும் மனுஷபுத்திரன் தான் கொடுப்போம். திடீர்னு அவருடைய கொள்கை எதிரிகள் அவருடைய வாதங்களை, சொல் வலிமையை தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய ஒரிஜினல் பெயர்லேருந்து அட்டாக் ஆரம்பிப்பாங்க. அப்பதான் வந்து தமிழச்சிங்க ரொம்ப அழகா இயற்பெயரை சுட்டி காமிக்கணும்னு அவங்க அன்பா எப்போதுமே அவங்க ஹமீது ஹமீதுன்னு கூப்பிடுவாங்க. அது அன்பால் கூப்பிடுறது ஒண்ணு. ஆனா அந்த இடத்துல அந்த பேர் வரும் பாருங்க, அவருடைய பெயரை இங்க அடையாளப்படுத்துது. ஏன்னா இதுல ஒரு கவிதை இருக்கு, என் பெயரில் அளவுக்கு தான் ஞாபகம் இருக்கு மனுஷன் ஒரு கவிதை, நான் நேரம் இல்லாதனால படிக்கல. ஆனா அப்ப ஹமீதுங்கிற வேர்டு அங்க யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம குறுக்கிட்டு இது பண்ணிட்டு இவரை கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது அந்த பக்கம் ஏதாவது வர்ற பாலை வந்து இவர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அந்த பாலை பிடிங்கி நம்ம மூஞ்சில வீசுவார். சுகிதா, அவங்களுக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா நான் குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பேன், நான் குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எப்படின்னா, அப்பதான் வந்து மகா அரக்கன், கூட அன்பு அரக்கன்னு சொன்னாங்க. நீங்க அப்ப பார்க்கணும், ஒரு 4 கோட்டை கடிச்சு சாப்பிட்டு அப்படியே ரத்தம் குடிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு ஸ்டேஜ்ல. நீங்க அவருக்கு அனுமதி மட்டும் இடையூறு பண்ண என்னைய குறுக்கிட நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் ஷோ ஃபுல்லா நான் குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படி ஒரு வாதம் வைக்கிறவரை நம்ம ஜெர்க்காயிடுவோம். ஐயோ இவர்கிட்ட பாலை கொடுத்தமே, இவர் என்னன்னா பாலை பிடிச்சி நம்ம மூஞ்சில ஊற்றி நம்மளுக்கு ரத்தம் வர வைக்கிறாரே அப்படின்னு. அப்ப அவருடைய எல்லா வகையான பரிணாமங்களும் சோபா சக்தி சார் கூட சொன்னாரு, அவர் எழுத்து வந்து கற்பனை கவிதையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாவல் எப்படி வரும்னு. அவர் ஒரே நேரத்தில் கட்டுரையும் எழுதிட்டு இருந்தார். அந்த டைம்ல நக்கீரன்ல கட்டுரையும் எழுதுவாரு, இங்க வந்து லைவ்லையும் பேசுவாரு, நைட்டு போய் கவிதையும் எழுதுவார். இப்படி எல்லாத்துக்குமான அந்த ஸ்பேஸை அவரால் எப்படிதான் அவருடைய, அதாவது அந்நியனாவும் ரெமோவாவும் மாறி மாறி, அந்த 2 கேரக்டர் தான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி உள்ள கேரக்டர் அவர் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த 2 கேரக்டரை மட்டும் மாத்தி மாத்தி அவரால் எப்படிதான் பிளே பண்ண முடியுதோ அந்த மாதிரி ரொம்ப அழகா பிளே பண்ணுவாரு. நிறைய கவிதைகள் எனக்கு வாசிக்கணும் அப்படின்னு இருக்கு, ஆனா என் நேரம் கருதி அடுத்து வந்து தோழர் பவாவுக்கு நான் வழி விட்டு நான் வாய்ப்புக்கு நன்றி கூறுறேன். அப்புறம் இவருடைய வார்த்தை சொல்லாடல்களுக்கு கடைசி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கனவுகள் பற்றி பேசும்போது நம்ம ஒரு கனவு காண்றோம்னா அந்த நிலப்பரப்பை தான் நம்ம சொல்லுவோம். கனவுங்கிறது நிலப்பரப்பு, நம்ம என்ன கனவு காண்றோமோ அந்த நிலப்பரப்பு தானே நம்ம எல்லாருக்கும் கண்ணில் இருக்கும். இவர் அதை நீர்ப்பரப்புங்கிறார். அந்த நீர்ப்பரப்பு நிறைய கனவு வந்து நீருக்குள்ளிருந்து மேல் வந்து பிரகாசம்னு அவர் வந்து ஒரு நியூஸ் ரீடர், நியூஸ் வாசிக்கிறத பற்றி 2-3 வருஷத்துக்கு நான் புலரின் முத்தங்கள்லையோ அந்நிய நிலத்தின் பெண்லையோ எழுதியிருப்பார். அது மாதிரி, அதாவது நீருக்குள்ளிருந்து மேலே வந்து பிரகாசமாக இருந்தான் அந்த ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறத பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதோட பார்க்கும்போது இவர் பார்க்கிற பார்வை டைமென்ஷனே எழுத்துக்கும் உணர்வுக்கும் இடையேயான ஒரு புதிய ஒன்று. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது, அந்த மேடையில் சொல்லணும். பாரதி தொடங்கி தமிழில் அல்லது இங்கே ஏற்கனவே தமிழச்சி கோட் பண்ண ஜான் கீட்ஸா இருக்கட்டும், சில்வியா பிளாத், மாயா ஏஞ்சலா, இவங்க எல்லாருமே கொண்டாடப்பட்டு இன்று வரைக்கும் அவர்கள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சமகாலத்தில் ஒரு கவிஞன் அந்த அளவிற்கு கொண்டாடப்படவில்லை, கொண்டாடப்பட வேண்டியவர் மனுஷ் என்பதையும், மனுஷ் அளவுக்கு யாருமே எழுத்துக்களை இங்கே கொட்டி தீர்த்ததில்லை என்பதையும், உணர்வுகளை எழுத்துக்களால் வடித்ததில்லை என்பதும் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதை இன்னும் செய்யலைங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. அது வரும் காலங்களில் நடக்கும். அதற்கான வாழ்த்துக்களையும் வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.